அடியார்கள் திருக்கூட்டத்தை இங்கே வந்து பார்க்குறப்ப கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அடியார் வந்து முருகப்பெருமான் திருச்செந்தூரில் வந்து சொல்லுவாங்க, மக்கள் அலை வந்து அந்த எல்லாரும் என்ன இருக்கிறது அலையா கடல் அலையான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அத்தனை பெரிய கூட்டங்களை எல்லாம் வந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வாழ்வதற்காகவும் சூரசம்ஹாரம் திருவிழாவிற்காகவும் நீங்கள் வரவேற்றிருக்கிறார். எல்லாரும் அந்த வெற்றி விரதம் எடுத்து யார் யாராலும் எப்படிலாம் இருக்க முடியுமோ அந்தந்த அளவுக்கு விரதத்தை இருந்து ஃபுல்லாக சாப்பிடாம வெறுமனே வந்து நீராகாரம் மட்டுமே சாப்பிட்டுட்டு எதுவுமே அது கூட சாப்பிடாம சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மிளகு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மிளகு, இல்லை 10 நாள் ஒரு மிளகு, 2வது நாள் 2 மிளகு, அப்படி அந்த 6 நாள் 6 மிளகு மட்டுமே சாப்பிட்டுட்டு எல்லா விரதம் இந்த மாதிரியான அந்த மாதிரி எல்லா விதமாக சுவாமிகள் சொல்லுவாங்க, சேவித்தவர் தம்மை வந்து எதிர் தரிசிப்பினும் வருமே. அப்படின்னா நீங்க கூட போய் பார்க்க தேவையில்லை, யாரு முருகி மும்பர் தரு தேனுமணி சசிவாகி நீலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே எந்த நுயிர் காதர ஒற்று அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லா விதமான வரன்களையும் வாங்கிக்க லோகமே பற்றி எரிகிறது. அதுக்கு அடுத்துதான் அக்னி லோகம் போனோம். அக்னி பகவானை பார்க்கறது. அக்னி லோகம் போனோடனே அக்னி கொஞ்சம் ஃபைட் பண்ணார், கொஞ்சம் போராடினார். கொஞ்சம் 2 பேருக்கும் பெரிய போராச்சு. அக்னிக்கும் தாரகாசுரனுக்கும் போர் நடந்தது. அதில் கடைசியில் என்ன பண்ணா, டக்குன்னு தாரகன் பஸ்மதாசுரன் எடுத்தா, ஐயா அதுக்கு இணையா என்கிட்ட இல்லை, நானும் சரணடைகிறேன்னு சொல்லி அக்னியை சரணடைந்தார். அதுக்கப்புறம் யமலோகம் போனோம். யமனும் சரணடைஞ்சிட்டார். ஈசான லோகம் போனோம். ஈசானம் மட்டும் நெற்றிக்கண் இருந்ததுனால சிவனுக்குரியவன் பழகுது, அதனால இந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு சொல்லி ஈசானிய மூலையில மட்டும் வீட்டுட்டாங்க. அதனாலதான் நம்ம வீட்டில் பூஜை அறையெல்லாம் ஈசான மூலையில வைக்கிறாங்க. எந்த துர்சக்தியும் ஈசான மூலையில வராது. வணங்கிட்டு அப்படியே போயிடலாம் வேணாம். இப்படி ஒவ்வொரு லோகமாக எல்லாரையும் கைப்பற்றுகிறார். தேவலோகம் கைப்பற்றி ஆனலோகத்துக்கும் பூமி லோகத்துக்கும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல மாயாபுரி பட்டணம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கிரௌண்டகிரியை மையமாக வைத்து தாரகாசுரனை அங்கே வைத்தான். தாரகாசுரன் மாயாபுரி பட்டணத்தில் ஒரு வாரமா நம் நம்பி சிங்கமுகாசுரனுக்கு ஆலந்தீவு என்று சொல்லக்கூடிய இடத்துல அவனுக்கு அரண்மனை கட்டி அங்கே விட்டார். சூரபத்மன் என்ன பண்ணாரு, இலங்கை கடந்து இலங்கைக்கு வடக்கே நடு கடல்ல தேவலோக தண்டனை அழைத்து கடலை தூர்த்து அந்த இடத்துல புது இடம் தீர்மானம் பண்ணாங்க. அந்த இடம் தான் வீரமகேந்திரபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை நிர்மாணம் செய்கிறார். தாரகாசுரன் மாயாபுரி பட்டணம், சிங்கமுகாசுரன் ஆலந்தீவு, சூரபத்மன் வீரமகேந்திரபுரம், இப்படி இடத்தை தீர்மானம் செய்து கொண்டார்கள். 3 பேரை கல்யாணம் பண்ணினார். பதுமகோமலை என்று சொல்லக்கூடிய பெண்ணை சூரபத்மனுடைய மனைவி பேர் பதுமகோமலை. சிங்கமுகாசுரனுடைய மனைவி யாருன்னா யமனுடைய மகளை அவர் கல்யாணம் பண்ணினார். புதுவை அப்படின்னு சொல்லக்கூடிய சூரனுக்கு 4 பசங்க. அதுல முதல் பையன் தான்
அடுத்த மகன் சிங்கவ அக்னிமாமன் சாயரார் பாருங்க. அதுக்கு அடுத்த மகன் இரண்யன்னு சொல்லக்கூடிய காவல்துறை அன்பான வேண்டுகோள். இப்போ 2 பக்கமும் தேசிய கூட்டம் அதிகமா இருக்குது. அதனால ஊர் பொதுமக்கள், அதாவது நம்ம திருப்பூர் மக்களோட தயவுசெய்து கொஞ்சம் வெளியே இல்லைங்க. சாமி புறப்படுறப்போ வந்துருங்க தயவுசெய்து. இதெல்லாம் நின்று தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது அதே போல வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இந்த சென்டரில் இந்த சாமி ஆகிட்டு போறாங்க, அந்த இடத்துல தயவுசெய்து பம்பி நிற்காதீங்க. அதனால எல்லாமே தயவுசெய்து அரோஹரா. அப்படி அரோஹரா. 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 அதே மாதிரி உலகத்திலே இருக்கு இந்த உயிர்களை இதுதான் அந்த பாட்டு சொல்றாரு. என்ன தெரியுமா? சஞ்சலம் வந்த தொடராலே சஞ்சலம் குந்தி விரியாதே கந்தன் என்றென்றுற்று உனை நாளும் கந்தன் என்றென்றுற்று உனை நாளும் கண்டு கொண்ட நீருக்கு அந்த உலக இதில் இருந்து நம்ம வந்து ஈடுபட்டு சாமியை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு அருணகிரிநாதர். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. நண்பர்களே, சேலப்பாக்கத்தை சேர்ந்த சபாபதி என்பவருடைய மனைவி கோமலேஸ்வரி எங்கிருந்தாலும் இந்த சொற்பொழிவு ஆற்றக்கூடிய மண்டபத்துக்கு கீழே வாங்க. அவருடைய கணவர் காத்து கொண்டிருக்கிறார். அவங்கள சபாபதி என்பவர் கேளம்பாக்கத்தை சேர்ந்தவர். அவருடைய மனைவி கோமலேஸ்வரி இந்த சொற்பொழிவு மண்டபத்துக்கு கீழே வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, அரோஹரா. வெற்றிவேல் முருகனுக்கு. அரோஹரா. நண்பர்களே, அற்புதமாக இன்னும் சற்று நேரத்திலே நடைபெற உள்ள இந்த சூரசம்ஹார பெருவிழாவிலே பக்த கோடிகள் அனைவரும் வந்திருக்கிறோம். சம்ஹாரம் பண்றாங்க. ஆனா சூரபத்மன் மட்டும்தான் பெருவாழ். சூரபத்மனை அழிச்சிடுவேன், அவனை இரு கூறுகளாக்கி தன்னுடைய மயிலாகவும் தேவர் கொடியாகவும் மாற்றிக் கொள்கிறார். முருகன் வந்து கருணையே வடிவானவன். அவனை தப்பு செய்தாலும் எவ்வளவு தப்பு செய்தாலும் அவன் கிட்ட போய் சரணடைச்சுனா போதும். அவங்களை அவன் காப்பாற்ற தவறு. தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்ம செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிப்போம் முருகப்பெருமான். பொறுத்து காத்து ரட்சிப்போம். வேண்டியாருக்கு வேண்டுவனை ஈவான் கண்டாய். அவன் கருணையே வடிவானவன். அப்படிப்பட்ட இந்த சூரனுடைய ஆட்சியில உண்மையான செயல்களை எல்லாம் செய்து வந்திருந்தான் சூரன். வரம் வாங்கிட்டு அவன் பண்ணாத அட்டுழியம் கிடையாது. யாரையும் வேள்வி பண்ண விடல. கடவுள் நான் தான் என்னதான் கூப்பிடணுன்ற மாதிரி வந்தான் கடைசியில. இறைவனே கிடையாது, நான் தான் இறைவன். ஏன்னா 1008 அந்தத்தில் இருக்கக்கூடிய நான் தான் முக்கியமான மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் செஞ்சிருக்கான். இப்படி அவர்கள் தேவர்கள் அமுதம் சார்ந்ததால மதிப்பும் கொலையும் மறுபடியும் போட்டி. அது வந்து ரொம்ப எங்க போன தேவேந்திர தேவேந்திர எங்க சொல்லு 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 எல்லா தேவர்களும் அப்படி தேவர்கள் சொல்லப்படும் போது திருமால் வந்து எங்க அலுவலகத்துக்கு எப்ப யாரும் வரத்தை சமாளம் பண்றதுக்கு எதுக்காக துன்பப்படுகின்ற உயிர் எல்லாம் நீங்க சொல்லி சிவபெருமான் முருகனை அனுப்புகிறார் சம்பாதிக்கிறாங்க. திருக்கைலாய மலைக்கு முருகனை தோற்றுவித்து எப்பா மகளே நீ சென்று சாமி சொல்ற வாரினை அழைத்து வல்லுயிர்க்கெல்லாம் வருவரல் செய்து பின்னவர்கள் தீவைகள் இயற்றி வன்மையில் சூரபத்மனை இப்படி சுத்தப்படுத்துகின்ற சூரபத்மனை அவுணர் குலவோடு தணிந்து சுருதியின் நெறியை இமவான் பேரரசு அமைத்து அசுரர்களின் துயர் போக்கி பெயர்த்தி என்றான் எங்களை காற்று. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு.
தான் நீங்க செய்யணும். அப்பதான் அது வேண்டுதல் நிறைவேற்றியதாக அர்த்தம். யாரும் அங்க முன்னாடி இருக்கணும்னா இப்ப வரும்போதே குத்துறீங்க, குத்தக்கூடாது யாரும். உங்களுடைய பாதுகாப்பு கருதி காவல்துறையுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, கோயில் நிர்வாகத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் உங்களுடைய உடைமைகளையும் பொருட்களை பத்திரமா பார்த்துக்கணும். நகைகளை பத்திரமா பார்த்துங்க. கழுத்தில் அணிஞ்சிருக்கணும். ஒரே தெய்வம் அப்படி புறப்பட்டு வந்து எல்லாரையும் அவங்களே அழைச்சி திரும்பி போறது ஆறு முகத்தோடய காட்சி. 6 முகம் 12 கை. அந்த 12 கையிலே குழந்தையாலதான் வந்து அவங்களோட மரணம் ஏற்படும் அப்படின்னு வரவாங்க. ஏன்னா அப்படி ஒரு நிகழ்வு நடக்காது அப்படின்றதுனால அவங்க அந்த மாதிரி வரவாங்க. அப்பதான் வந்து இரவாத வரம் வேணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி 108 யுகங்கள் வாழணும் அப்படின்னா என்ன அளவுக்கு இருந்திருப்பாங்க. சூரன் பருவன் அப்படிங்கிற ஒரு 2 உயிர், அதான் அந்த ஆழ்மா தான் வந்து ஒன்னா சேர்ந்து அதுக்கு அடுத்த பிறவியில வந்து சூரபருவன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு பாம்பன் சுவாமி. பாம்பன் சுவாமிகள் சொல்றது என்ன அப்படின்னா, திருப்போரூர் சூரசம்ஹார பெருவிழா 2025.